மாணவர்களே, இன்றைய வகுப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தொகுதி 3. அதாவது மதம், சமூகம் மற்றும் அரசு. இந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி போன வகுப்புல நம்ம தொகுதி 2ல இருந்து சில இந்தியாவில் மதம் அதுல இருந்து சில பகுதிகளை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொகுதி 3 வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ அதுல முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீக்கியம். அதாவது சீக்கிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதத்தை பத்தின வழிபாட்டு முறையையும் அது வந்து இந்த சமூகத்துல எப்படி ஒரு வாழ்க்கை சுழற்சி முறையை வந்து ஒரு 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 விதமா வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வகுப்புல வந்து பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக சீக்கியர்களோட வழிபாட்டு முறையை தான் நம்ம முதல்ல வந்து பார்க்க போறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலைகளை வழிபடுறது வந்து இந்துத்துவத்தோட, அதாவது இந்து மதத்தோட ஒரு முக்கியமான நடைமுறையா நம்ம வந்து பார்க்கிறோம். பட் இந்த சீக்கிசம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிலை வழிபாட்டு முறைக்கு எதிரான ஒரு இது. அங்க வந்து என்னன்னா ஒரு காலமற்ற கடவுள், ஒரு ஒரு அகல் வழிபாட்டை தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆதரிக்கிறாங்க அவங்க சீக்கிய குருமார்கள். இந்த சீக்கியர்களோட கோவில் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா இந்த குருத்வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கியரோட கோவில் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெறும் வழிபாட்டு தலமா மட்டுமே இல்லாம கடவுளை வழிபடக்கூடிய ஒரு இடமா மட்டுமே இல்லாம அங்க வந்து என்னன்னா ஆதரவற்றவர்களுக்கு ஒரு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அங்க இருக்க தங்குமிடத்தை அளிக்கிற மாதிரியும் தான் இந்த குருத்வாரா சீக்கியர் கோவில்கள்லாம் வந்து இருக்கு. சோ இங்க வரவங்க யாருமே வந்து ஒரு இந்த பர்டிகுலர் ரிலிஜனை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே எந்த ஒரு வேறுபாடுமே அங்க வந்து இருக்காது. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து அந்த கோவிலுக்கு போகலாம், அங்க போய் நம்ம வழிபாடு நடத்தலாம், இல்ல அங்க நமக்கு ஒரு ஆதரவு தேடி கூட நம்ம அந்த கோவிலுக்கு கூட போகலாம் அப்படிங்கிறதான் இந்த சீக்கிய கோவிலோட முக்கிய அம்சமா நம்ம வந்து பாக்குறோம். சோ இங்க இந்த கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா இலவசமாவே உணவு தர்றாங்க. அதே மாதிரி தங்குமிடம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பும் வழங்கக்கூடிய ஒரு இடமா தான் வந்து இந்த சீக்கியர் கோவில் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வழிபாட்டு முறையில வந்து இந்த குருத்வாராவோட இந்த கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒரு புனிதமான நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கிரந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த பீடத்துல வந்து வச்சிருப்பாங்க அந்த கோவில் இடத்துல. அது வந்து ரொம்ப புனிதமானதா வந்து கருதப்படுது. அதாவது புத்தகம் தரையில் அமர்ந்திருப்பவர்களை விட உயர்ந்த இடத்தை வந்து பிடிச்சிருக்கும். அந்த பீடம் வந்து கொஞ்சம் உயரமாவே இருக்கும். அந்த உயரமான பீடத்துல வந்து அந்த புனித நூலை வந்து வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது சாதாரண மனிதர்களை விட அது வந்து ஒரு புனித தன்மை வாய்ந்தது, அதனால அதுக்கான ஒரு உயர்ந்த இடத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில்ல வந்து சில கோவில் எல்லாம் நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு தர்ஷன், அதாவது விஐபி என்ட்ரி அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்குன்னு தனி ஒரு சிறப்பு சலுகைகள்லாம் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த சீக்கிய கோயில்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு தனி உபசரிப்பு, ஒரு முக்கியமான நபர்களுக்கான ஒரு உபசரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த குருத்வாரால வந்து கிடையாது. அதே மாதிரி இந்தியாவின் பல பகுதிகளிலும் இந்த குருத்வாராக்கள் வந்து நிறைய வந்து இருக்கு. சோ இங்க வந்து என்னன்னா சீக்கியர்கள் இந்தியால மட்டுமே வந்து இந்த குருத்வாராக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. சோ சீக்கியர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்காங்களோ அங்க பூராமே வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த குருத்வாராக்கள் வந்து அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏன் ஒரு வரலாற்று ஒரு உலகம் முழுவதும் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கு ஒரு மையமா செயல்படுவதற்காக ஒரு அவங்க போய் அங்க ஒரு வழிபாடு நடத்துறதுக்கும் அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு இடமா வந்து இந்த குருத்வாராக்கள் வந்து உலகம் முழுவதும் சீக்கியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க பூரா வந்து ஒரு மையமா வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெருந்திரளான கூட்டங்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து பெருந்திரமான கூட்டங்கள்லாம் வந்து கலந்துக்குவாங்க இந்த கோவில்கள்ல. அதே மாதிரி மத வழிபாடு வந்து நடக்கும். சோ இதோட அடையாளமா இந்த குருத்வாராவோட அடையாளமா வந்து எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அந்த மையத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மஞ்சள் முக்கோண கொடி வந்து இருக்கும். அதே மாதிரி சீக்கியர்களோட சின்னமான கந்தா மற்றும் சீக்கிய மத ஸ்தலத்தை வந்து குறிக்குது.
சோ இதுதான் வந்து என்னது சீக்கியர் கோயிலுக்கான ஒரு அடையாளமா வந்து சொல்லப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ கந்தானா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீக்கிய மதத்துல எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் இங்க போய் ஒரு பார்வையாளரா வந்து கலந்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் பிஃபோர் என்டர் இன் டு த கோவில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட காலணிகளை வந்து கலட்டிடணும், கால்களை வந்து சுத்தம் செய்யணும், அதே மாதிரி தலைமுடியை வந்து மூடிக்கொள்ளணும். நம்ம வந்து பார்த்தோம் சீக்கியர்கள் வந்து தலையில எப்பயுமே வந்து அவங்க முடிய வந்து மூடிதான் வந்து அந்த கவர் போட்டுதான் வச்சிருப்பாங்க, அந்த கந்தா போட்டுதான். சோ அந்த மாதிரி அவங்க யாரு போனாலும் அவங்க முடிய வந்து மூடிக்கொண்டு அந்த குருத்வாராக்குள்ள போய் நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும்தான், ஒரு அது மட்டும்தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குருத்வாராவோட கதவுகள் வந்து எல்லா திசையிலையுமே வந்து எல்லா சமூகத்தினருக்கும் வந்து ஒரு திறக்கப்பட்ட ஒரு கதவா தான் வந்து இருக்கும். சோ அமிர்தசரத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த புகழ்பெற்ற பொற்கோயில் அப்படிங்கிறது வந்து சீக்கியர்கள் கோயிலுக்கான ஒரு குறிப்பிடத்தக்கதா வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சீக்கியர்களோட வாழ்க்கை சுழற்சி சடங்குகள். சோ இவங்க வந்து என்னென்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை சுழற்சி, ஒரு சைக்கிள், லைஃப் சைக்கிளை வந்து இந்த சீக்கிய மதத்தினர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கறதான் இப்ப நம்ம வந்து ஒரு ஷார்ட்டா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை சுழற்சி சடங்குல வந்து முதலாவதான் நம்ம பார்க்க போறது என்னன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது. சோ இந்த குழந்தை பிறப்பு அங்க என்ன ஒரு சடங்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீக்கியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆதி கிரந்தம், அந்த புனித நூல் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 5 ஸ்லோகங்களை வந்து சொல்லுவாங்களாம். அதே மாதிரி பிரசவத்திற்கு பிந்திய காலத்துல வந்து என்னன்னா பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 6 வாரங்களுக்கு வந்து சமையல் அறைக்குள்ள, அதாவது கிச்சனுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிந்துயிசத்துல வந்து ஒரு தூய்மையற்றதா வந்து கருதப்படுது. சோ இந்துயிசத்துல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தீட்டு அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் இந்த சீக்கிசத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து லேடிஸ்க்கு வந்து கிடையாது. எப்ப அவங்களோட உடல்நிலை வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு தருதோ அதுல இருந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களோட வேலையை வந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறதா இங்க வந்து ஒரு மரபா வந்து சொல்றாங்க இந்த சீக்கியர்கள். அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீக்கியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு மரபு வழி இந்துவை வந்து நிராகரிக்கிறது. ஒரு அதாவது இந்துத்துவ கொள்கைகளை வந்து அது வந்து நிராகரிக்கிறது. அந்த தீட்டு தீண்டாமை அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து இது வந்து நிராகரிக்கிறது அப்படிங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்லணும். அடுத்து குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழால அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இங்க வந்து பெயர் சூட்டும் விழா அப்படிங்கிறது வந்து இந்த சீக்கியர் கோயில்ல வந்து நடத்துவாங்க. அதுலயும் முக்கியமா அந்த பைசாக் அப்படின்ற டேல வந்து கொண்டாடுறாங்க. அந்த பைசாக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பாரம்பரிய இந்திய புத்தாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கல்சாவோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பைசாக் டேல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த பெயர் சுட்டும் விழா அதுக்கான சடங்குகள் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சிறப்பு வாய்ந்ததா கருதப்படும். ஆனா இங்க வந்து என்னன்னா இந்த புனித புத்தகம்னு சொன்னேன் இல்லையா, கந்தா, அந்த புனித நூல்ல இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது அந்த பெயர் சூட்டும் விழா சடங்கு வந்து அந்த கந்தா புனித புத்தகத்தின் முன்னாடியும் ஒரு சபையினர் முன்னாடியும் அதே அவங்க முன்னாடிதான் வந்து இந்த விழா வந்து நடைபெறும். அதுவும் முக்கியமா அந்த பைசாக் டேல நடந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பு வாய்ந்ததா வந்து அவங்க வந்து கருதுறாங்க. அதே மாதிரி எப்படி பேர் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் வந்து இந்த ராசி நட்சத்திரம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அதை வச்சுதான் நம்ம வந்து பேர் வைப்போம் ஹிந்துயிசம்ல பார்த்தோம் அப்படின்னா. பட் இந்த சீக்கிசம்ல எப்படி பேர் வைப்பாங்க அப்படின்னா இந்த குருத்வாரால இருக்கக்கூடிய அந்த அந்த குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த புனித புத்தகத்தை வந்து தற்செயலா வந்து ஏதோ ஒரு பேஜை வந்து திறப்பாரு. அந்த திறக்கும் பொழுது அந்த பக்கத்தோட முதல் எழுத்து எதுவா இருக்கோ அந்த முதல் எழுத்துல இருந்துதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து பெயர் வைப்பாங்க. சோ அந்த புனித நூலோட எதேச்சியா திறக்கும் பொழுது அந்த பக்கத்தோட முதல் எழுத்து தான் வந்து ஒரு குழந்தையோட பேரா வந்து சூட்டக்கூடிய ஒரு பழக்கம் வந்து சீக்கியர்கள் மத்தியில வந்து இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு சிங் அப்படின்னு வந்து பின்னாடி
அப்படின்னா கௌர், அதாவது இளவரசி அப்படின்ற ஒரு பொருள் படக்கூடிய கௌர் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். நிறைய பேரை நம்ம வந்து பார்த்திருக்கோம். மகேந்திர சிங் தோனி, அந்த சிங் வந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட பேருக்கு பின்னாடி சூட்டக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. ஆண்களா இருந்தா சிங்கனும், பெண்களா இருந்தா கௌர் அப்படின்னும். சோ அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா, ஒரு ஜாதி பெயரை வந்து இது வந்து நிராகரிக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சீக்கிசம் அப்படிங்கிறது. சோ அதுக்கப்புறம் திருமண சடங்கு. சோ இந்த திருமண சடங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீக்கிய சமூகத்துல வந்து திருமணம் அப்படிங்கிறது பொதுவாவே ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ். பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமா தான் வந்து இங்க இருக்குது. அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு ஏத்த துணையை தேடக்கூடிய பழக்கமும் வந்து இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து பெற்றோர்களோட முன்னிலையில வந்து ஒரு சம்மதம் பெற்ற திருமணமா தான் அங்க வந்து நடைபெறதா வந்து குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஹ் இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து அந்த சீக்கிய திருமணம் அப்படிங்கிறது எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சீக்கியத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட விதிகளின்படி தான் வந்து நடக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஆண் பெண் வீட்டார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சுக்கிட்டு கட்டி தழுவிட்டு ஒருவருக்கு ஒருவர் பரிசுகள்லாம் பரிமாறிக்கொண்டுதான் வந்து இந்த திருமண சடங்கு வந்து ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு ஒரு ஏற்பாடு வந்து அங்க வந்து நடந்திருக்கும். சோ அங்க வந்து அந்த குருத்வாரா கோயில்ல பந்தல் அந்த மாதிரி பல ஏற்பாடுகள் பண்ணி இந்த திருமண அ விழா வந்து நடைபெறும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சீக்கிய இசைக்கலைஞர்கள் அந்த திருமண விழாவ வந்து எப்படி குறிப்பிட்டு பெயர் சொல்றாங்க அப்படின்னா, ஆனந்த் கராஜ் அப்படின்ற பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீக்கிய இசைக்கலைஞர்களோட சேர்ந்து திருமணம் சார்ந்த பாடல்கள், அந்த புனித நூல்ல இருந்து இவங்க வந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பொண்ணும் பையனும் வந்து அந்த புனித நூல சுத்தி வர்றது, இந்த மாதிரி பல சடங்குகள்லாம் அங்க வந்து நடைபெறுகிறது. அதே மாதிரி இந்த சீக்கிய திருமணம் பொதுவாக ஒரு எளிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திருமணமா தான் நம்ம வந்து இங்க வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி சீக்கியர்கள் மத்தியில அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து அந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு முன் நிபந்தனை வந்து இருக்காது அந்த சீக்கிய திருமணங்கள்ல. அதே மாதிரி சீக்கியர்களோட திருமண வாழ்க்கையில, அதாவது திருமணத்திற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட காதல் மற்றும் பாலுறவுகளை வந்து இவங்க வந்து, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க வந்து என்னன்னா அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த சீக்கிய திருமணத்துல பாக்குறோம் அப்படின்னா, இந்த சீக்கிய திருமண ஒரு ஒப்பந்தமா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மற்றொருவரோட மனைவியின் அழகுல வந்து உங்கள் கண்களை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க முக்கியமான ஒண்ணா இருக்கு. அதாவது மனைவியை தவிர மற்ற பெண்கள் அனைவருமே யாரா பார்க்கணும் அப்படின்னா, தாயாகவும், சகோதரியாகவும், மகள்களாகவும் தான் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த குருநானக்கோட கொள்கையா வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அடுத்ததா சீக்கியர்களுக்கு இடையே ஞானஸ்தானம். சோ இங்க வந்து என்ன ஒரு சமய நுழைவுச் சடங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். சோ சிரிவாஹே குருஜி தே அப்படிங்கிறது ஒரு ஒரு ஞானஸ்தானம் பெற்ற சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து என்னன்னா ஆண் பெண் இருபாலருமே வந்து இந்த சமய நுழைவு சடங்கு வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கறதா இங்க வந்து இருக்கு. சோ இந்த ஞானஸ்தானம் பெறது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த குரு நானக் முதல் 9வது குரு தேக் பகதூர் வரை. சோ இதுல வந்து 9 குருமார்கள், குருநானக்ல தொடங்கி 9வது குரு தேக் பகதூர் வரைக்கும் வந்து இந்த ஞானஸ்தானம் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, சரண் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரண் அமிர்தம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த குருவோட அந்த கால் விரலால தொட்ட நீரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த சடங்கை வந்து தொடங்குவாங்க அப்படிங்கறதான் வந்து இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 10வது மற்றும் கடைசி குருவான குரு கோவிந்த் சிங், அவர் வந்து அதாவது ஆனந்த்பூர் சஹிப்பில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த சரணமிர்தம் அப்படிங்கிறத வந்து எப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அதாவது கால் விரலால தொட்டதை வந்து எப்படி மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா,
ரெட்டை முனை கொண்ட வாளால வந்து கிளறப்பட்ட தண்ணீர். அதாவது ரெட்டை முனை வாளால தொட்ட தண்ணீரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சமய சடங்கு செய்ய வரவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து 10வது மற்றும் கடைசி குரு கிட்ட இருந்து ஒரு பழக்கமா வந்து மாறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீக்கிய இந்த சர்க்கரை நீர், அதாவது அந்த தண்ணி குடுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அந்த தண்ணிய குடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குரு கோவிந்த் சிங்கின் பாடல்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித நூல்களை பாராயணம் செய்ய வந்து செய்யக்கூடிய பழக்கம் வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, தொடக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கல்சா நம்பிக்கையின் உறுதிமொழிகளை வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ சில சீக்கிய மதத்துக்கே உரித்தான சில உறுதிமொழிகளை வந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழிகளையும் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கமும் வந்து அங்க வந்து இருந்தது. சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு உறுதிமொழியும் வந்து குரு கிரந்த் சாஹிப் முன் சத்தமாக வாசிக்கப்படுகிறது. சோ சத்தமா வந்து வாசிச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உறுதிமொழிகளை வந்து ஏத்துக்கிட்டு, ஆஹ் அதுக்கப்புறம் இந்த உறுதிமொழி ஏத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிறிவாகே குரு குரு ஜி ஹிப்தே அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கல்சாக்களோட முகத்துல வந்து இந்த ஒரு அமிர்தம் நிறைந்த உள்ளங்கைகள் வந்து, அதாவது அந்த கையில இருந்து அந்த தண்ணியை தொட்டு முகத்துல வந்து தெளிச்சு விடக்கூடிய பழக்கம் வந்து ஒரு பழக்கமா வந்து இருக்கு இங்க. சோ இந்த ஞானஸ்தானம் பெற்ற ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க குறிப்பா சில குறியீடுகளை வந்து கண்டிப்பா அவங்க வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா அவங்க வந்து சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெளிவா அவங்களுக்கு வந்து காட்டிடும் அந்த குறியீடுகள் அப்படிங்கிறது. சோ அதுல முதலாவதாக கேஷாஸ் அப்படிங்கிறது. சோ அந்த கேஷாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, முடிய வந்து அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வெட்டவோ அல்லது ஷேவ் செய்யவோ கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம். சோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய தாடியோட, தலையில கொண்டையோட தான் வந்து இருப்பாங்க முடி. சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் முடிய வந்து உடலோட எந்த பகுதியிலையுமே வந்து முடிய வந்து வெட்டக்கூடாது, இல்ல ஷேவ் செய்யக்கூடாது அப்படிங்கிற பழக்கம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, காரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணிக்கட்டுல அணியக்கூடிய பட்டை, இல்லைன்னா இரும்பு வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத வந்து ஒவ்வொரு சீக்கியருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காராவை வந்து அணிஞ்சேதான் இருக்கணும். அதாவது அவங்களோட வலது கையில ரைட் ஹேண்ட்ல வந்து இந்த காரா, அதாவது அந்த மணிக்கட்டு பட்டையை வந்து எப்பயுமே அவங்க வந்து போட்டிருக்கணும். சோ இது போட்டிருந்தாங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, சீக்கிய நடத்தை, அதாவது அந்த உறுதிமொழிகள், அந்த நடத்தை நெறிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, சீக்கிய மதத்துக்கே உரித்தான அந்த நெறிமுறைகளை வந்து பின்பற்றி ஒரு புனிதமான செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஞாபகத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காரா அணியறதுக்கான ஒரு ஒரு அர்த்தமா வந்து சொல்லப்படுது. ஒரு நினைவூட்டலா வந்து இருக்கும். ஒரு சீக்கியத்தோட நெறிமுறையை வந்து பின்பற்றுறதுக்கான ஒரு நினைவூட்டலா தான் வந்து இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கிர்பான் அப்படிங்கிறது. சோ அந்த கிர்பான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வாள் அப்படின்ற பொருள்படுது. அதாவது என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்கள் வாளால் என்னை காப்பாற்றுங்கள். அதாவது அந்த வாள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு தற்காப்புக்காக தான் வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சார்ந்த குணமுள்ள மற்றும் ஆதரவற்றோரோட பாதுகாப்பிற்காக ஒரு ஆயத்த ஆயுதமா வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு 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 விஷயமா தான் வந்து இங்க வந்து கிர்பான் வந்து வச்சிருப்பாங்க, இந்த வாள் அப்படிங்கிறது. சோ அடுத்து சீப்பு, அதாவது கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சீப்பு வந்து எப்பயுமே வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க எப்பயுமே முடிய வளர்த்திருப்பாங்க, முடிய வெட்ட மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்களோட முடிய வந்து எப்பயுமே நேர்த்தியாகவும் ஒரு நேர்த்தியா வச்சுக்கிறதுக்கான ஒரு பழக்கமா வந்து இந்த சீப்பு வச்சுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருந்தது. அதாவது இந்த சீப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எப்பயுமே வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டளையாவே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கச்சா அப்படிங்கிறது. சோ அதாவது எப்பயுமே அவங்க வந்து அந்த உள்ளாடை அணியணும் அப்படிங்கிறது வந்து. சோ அதாவது எப்ப சண்டை ஏற்பட்டாலும் வந்து அவங்க வந்து தயார் நிலையில இருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் கொண்டதுதான் இந்த கச்சா அணியக்கூடிய பழக்கம். சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு விதத்துல வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தரோட கற்பு மற்றும் கண்டிப்பான ஒழுக்கத்துக்கான அடையாளமா வந்து இந்த கச்சா அணியிற பழக்கம் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சீக்கியர்களோட நடத்தை குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது. சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா,
இந்த சீக்கியர்களோட இந்த நடத்தை குறியீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதை பின்தொடர் அதை ஏற்கனவே, அதாவது சீக்கிய சமூகத்தின் உறுப்பினர்களின் நடத்தை முறைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்கள பின்தொடர்ந்து வர்றவங்களுக்கும் அந்த நடத்தையை ஒழுங்குபடுத்தும் நடத்தை நெறிமுறைகளால் பரவலாக வழி நடத்தப்படுகிறது. அதாவது ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்களோட நடத்தை தான் வந்து என்னன்னா, அவங்கள பின்தொடர்ந்து வர்றவங்களோட நடத்தையை வந்து ஒழுங்குபடுத்தும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையால வந்து இந்த குறியீடுகள் வந்து வழிவகுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நடத்தை வழிமுறைகள்ல இன்னொரு அம்சம் என்னவா இருக்கு அப்படின்னா, அதாவது முஸ்லீம் முறையில் தயாரிக்க, அதாவது ஹலால் செய்யப்பட்ட இறைச்சியை தான் உண்ணணும் இந்த சீக்கியர்கள். அதே மாதிரி முடியில உடம்புல உள்ள முடிகளை அகற்றுவது, புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் விபச்சாரம் போன்றவற்றை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு முக்கிய நடத்தை குறியீடா வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து ஏழை பணக்கார அப்படிங்கிறவங்களுக்கு இடையேயான வேறுபாட்டை அளிக்கக்கூடிய அதுக்கான ஒரு அடித்தளமா தான் வந்து, ஒரு சமூகத்தோட அடித்தளமா தான் வந்து இந்த சீக்கிய சமூகம் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா, யாருக்கும் எல்லா மதத்தினருக்கும் இங்க வந்து ஒரு ஒரு வரவேற்பு இருக்கும். நான் சொன்ன மாதிரி சொன்னேன் நானு. ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா, இந்த சமூகத்துல வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த ஜாதிய அந்த தப்பெண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அத வந்து ஒழிக்கணும் அப்படின்னு தான் வந்து இவங்க வந்து யாரா இருந்தாலும் வரவேற்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இவங்க வந்து வச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து என்னன்னா, அந்த ஜாதிய வேறுபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம சமூகத்துல வேரூன்றி இருக்கிறது அப்படின்றதுனால, இத வந்து அந்த ஜாதி அமைப்பை வந்து இவங்களால முற்றிலும் வந்து அழிக்க முடியல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். சோ என்னதான் ஒரு ஈக்குவாலிட்டியை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இவங்க வந்து வழி எடுத்து வச்சாலும், அது வந்து ஒரு 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 வெற்றியை கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருமண உறவு மற்றும் பிற உறவுகளை வந்து தீர்மானிக்கிறதுல ஜாதி அப்படிங்கிறது வந்து இன்னும் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு முறையை வந்து ஒழிக்க முடியல, முற்றிலும் வந்து அகற்ற முடியல அப்படிங்கிறதான் இங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கங்கள். சோ இதுல வந்து நிறைய இயக்கங்கள் வந்து இருந்தது. நிரங்காரி மூமெண்ட், நாம்தாரி மூமெண்ட் அண்ட் தென் அகாலி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி. சோ இந்த நிரங்காரி மூமெண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, பஞ்சாப்ல வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் அவரோட ஆட்சியின் போது பார்த்தோம் அப்படின்னா, சீக்கிய நம்பிக்கைகளோட வேறுபாடுகளின் முதல் தடயங்கள் வந்து கவனிக்கப்பட்டுச்சு. அதாவது என்ன அப்படின்னா, அங்க வந்து உருவமற்ற வழிபாடுதான் அவங்க வந்து வலியுறுத்தினாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீக்கிய சமூகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெதுவாக உருவ வழிபாடு, கல்லறை மற்றும் மரங்களின் வழிபாடு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில சிக்கலான பிராமண சடங்கு, இதுல எல்லாம் வந்து நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு எதிரான ஒரு அமைப்பாதான் வந்து இந்த நிரங்காரி மூவ்மெண்ட் வந்து இருந்ததான் நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிரங்காரிகள் வந்து எதை முன்னிறுத்தினாங்க அப்படின்னோம்னா, ஒரு நிராங்கார தான். அதாவது நிராங்கார அப்படின்னா கடவுள், அவரை மட்டும்தான் வணங்கணும், அவரை அப்படின்றத வந்து அவரை பின்பற்றினவங்களுக்கு வந்து வலியுறுத்தப்பட்டுச்சு இந்த நிரங்காரி மூவ்மெண்ட்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு வழிமுறை வந்து பார்த்தோம் அப்படின்னா, பல பின்தொடர்பவர்களை வந்து ஈர்க்க முடிஞ்சிச்சு. சோ இந்த மூவ்மெண்டோட அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுச்சு. சோ அது மூலியமா அந்த இயக்கத்துல வந்து சேர ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிரங்காரிகள் வந்து ஏற்கனவே சொன்ன இந்த நம்பிக்கைகள், அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயம் இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதை வந்து எதிர்க்கிறதா இந்த இயக்கத்தோட ஒரு முக்கியமானதா வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஆனாலும் வந்து இந்த மூமெண்டால, இந்த நிரங்காரிஸ்னால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முற்றிலும் வந்து இந்த ஒரு கல்வி விழிப்புணர்வு இல்லாத சீக்கிய மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியல. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை
இந்த சடங்குகளை வந்து பின்பற்றதுல வந்து பின்பற்றாம இருக்க வைக்க அவங்களால முடியல. ஏன் அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து இங்க வந்து சொல்லப்பட்டுச்சு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம்தாரி இயக்கம். சோ இந்த நாம்தாரி இயக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரபலமாக அறியப்பட்ட ஒண்ணு. சோ இந்த இந்த நாம்தாரி இயக்கத்தோட இன்னொரு பேரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குஹா இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து பகத் ஜவஹர்மல் மற்றும் பாபா பாலக் சிங் ஆகியோரால தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து என்ன அப்படின்னா இவங்களோட முக்கியமான கோல் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு மத அரசியலோட மறு வளர்ச்சிக்கான ஒரு ஆயுதமா வந்து இந்த நாம்தாரி இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா வந்து மாற ஆரம்பிச்சது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு ஆஸ்பெக்டா தான் வந்து நாம்தாரி இயக்கம் வந்து வாக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்னன்னா பிரார்த்தனை மற்றும் அதாவது பிரேயர்ஸ் மற்றும் மெடிடேஷன் மூலியமா தான் வந்து ஒரு கடவுளை வந்து வணங்குறதுக்கான நடைமுறையை வந்து சீக்கியர்கள் வந்து பின்பற்றணும் அப்படிங்கறத இவங்களோட முக்கியமான ஒரு அறிவுறுத்தலா வந்து இருந்தது. அதே மாதிரி இந்த ரேஹத் நாமாக்கள் இவங்களோட அந்த ஒழுக்க நெறிமுறை அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பின்பற்றுவங்கள் அனைவருக்குமே வந்து ஒரு கடவுள் வழிபாட்டுல எப்போதுமே வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து அறிவுறுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இன்னும் சில சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் வந்து சில விஷயங்களை வந்து பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாதி அமைப்பு, சிசு கொலை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இளவயது திருமணம், அதாவது அந்த திருமணத்துல அந்த பண்டமாற்று முறை, அந்த வரதட்சணை கொடுக்கக்கூடிய அந்த சமூக தீமைகளுக்கு எதிராக வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சில கொள்கைகளை வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி எளிமையான மற்றும் மலிவான அந்த ஆனந்த சீக்கிய திருமணத்தை தான் வந்து பிரபலப்படுத்தினாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தக்கூடிய அந்த திருமண முறைகள் வந்து ஒரு எளிமையான திருமணமா வந்து இருக்கணும், வரதட்சணை இல்லாத திருமணமா இருக்கணும், குழந்தை திருமணம் இல்லாததா இருக்கணும். அதே மாதிரி சிசு கொலையை தடுக்கக்கூடிய இந்த மாதிரியான சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் இந்த இயக்கம் வந்து பாடுபட்டதா நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த நாம்தாரி இயக்கத்தோட அந்த பாபா ராம் சிங் அவரோட போதனைகள் வந்து என்னன்னா சீக்கிய மக்களிடையே பரவலான ஈர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்ததாக வந்து தெரியுது. சோ இது வந்து ஒரு முக்கியமான ஈர்ப்பை வந்து கொடுத்ததா வந்து ஒரு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் இன் கான்டெம்பரரி டேஸ்ல சமகாலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பிய அதிகாரிகள் வந்து என்னன்னா பாபா ராம் சிங்கோட பணியை வந்து மிகவும் பிரபலம் அடைந்து வருவதை வந்து மிகவும் ஒரு அக்கறையோட பார்த்தாங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகாலி இயக்கம். சோ அந்த அகாலி இயக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு வரலாற்று ரீதியில வந்து அகாலிகள் வந்து சீக்கிய படைகளோட தற்கொலை படை உறுப்பினராக வந்து உள்ளனர். சோ இவங்க வந்து என்னன்னா 1960ல இந்த அகாலி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. இங்க வந்து என்னன்னா 2 முன்னோடிகளின் மரண தண்டனை மற்றும் முகாலயர்களோட அந்த தொடர்ச்சியான துன்புறுத்தல் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு சீக்கியரோட அந்த 10வது குருவை வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டத்தை நாட வேண்டிய கட்டாயத்தை வந்து இது வந்து கொடுத்துச்சு. சோ அந்த இதோட வெளிப்பாடுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு சுதந்திரமான பஞ்சாப் பேசக்கூடிய ஒரு சீக்கியர்களோட பெரும்பான்மை மாநிலத்திற்கான ஒரு போராட்டமா வந்து மாறுச்சு. சோ அதனாலதான் இப்ப வந்து பஞ்சாப் வந்து 1966ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ பஞ்சாப் வந்து ஒரு தனி மாநிலமா சீக்கியர்களோட பெரும்பான்மையை பெற்று இருக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா வந்து இந்த அகாலி இயக்கத்தை வந்து சொல்லலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய சமூகத்துல வந்து இந்த சீக்கியத்தோட தாக்கம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல இருந்தே நமக்கு வந்து தெரியும் வந்து என்னன்னா கடவுளோட ஒற்றுமை மற்றும் மனித குலத்தோட அந்த சகோதரத்துவத்தை வந்து வலியுறுத்துறதுதான் வந்து இந்த சீக்கியர்களோட எண்ணம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ இது வந்து இந்த சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய இந்த சீக்கியரோட எண்ணம் வந்து என்னன்னா இந்திய சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய ஒரு 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 பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஜாதி அமைப்பை வந்து கண்டிச்சு அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம், சீக்கிய மதம் அப்படிங்கிறது. சோ அந்த சீக்கிய குருக்கள் ஜாதியின் பாரம்பரிய பிடியில வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து அனைத்து மதத்தோட அந்த சமத்துவத்தை வந்து வலியுறுத்துறதுனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்து பக்தர்கள் மற்றும் முஸ்லிம் துறவிகளோட வந்து பாடல்களை சேர்த்து இவங்க வந்து என்னன்னா ஒரு 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 எகுமெனிசத்துக்கு வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டா வந்து இந்த சீக்கிய சமுதாயம் மதம் வந்து இந்தியாவில வந்து இருந்துச்சே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இரண்டு வேறுபட்டது, இந்து மதமும் சரி முஸ்லிம் மதமும் சரி, ரெண்டுமே வேறுபட்ட ஒரு ஒரு கருத்தை வந்து கொண்டது, வேறுபட்ட மரபுகளை வந்து கொண்டது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு இது ரெண்டையுமே வந்து ஒரு சமரசமா செஞ்சு ஒரு ஆழ்நிலை மனிதநேயம் மற்றும் ஆன்மீகத்தோட அந்த பிரின்சிபல்ஸை வலியுறுத்துறதுனால ஒரு நேர்மறையான வழிகாட்டுதலை வந்து இந்த சீக்கிய சமூகம் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதத்திற்கு எதிராக மற்றொரு மதத்தின் மேன்மையை, அதாவது ஏன் மதம் தான் பெருசு ஓ மதம் தான் பெருசு அப்படின்னு சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காலத்துல வந்து இந்த மத மோதலை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து மூன்றாம் குருவின் பின்வரும் பாடல் வந்து உதவுது. அதாவது எல்லா மதங்களிலும் சிறந்த மதம் கடவுளின் பெயரை திரும்ப திரும்ப செய்வதும் புண்ணிய செயல்களையும் செய்வதும் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிமுறை வந்து ஒரு 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 மோதலை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புத்த மதம். சோ இந்த புத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கொள்கைகளா என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிராமணியத்தை வந்து முறித்து கொள்ளுதல், அரசாட்சி மற்றும் ஜாதியை நீக்குதல், மிகை மறுபதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள். சோ இங்க வந்து இந்த எக்ஸசிவா இந்த சர்ப்ளஸ் ஆஸ்பெக்ட் எல்லாம் இருக்குல்ல, மிகை மறுபதிவு அப்படிங்கிறது வந்து சர்ப்ளஸ். சோ அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ. சோ முதல்ல வந்து பிராமணியத்தை முறித்து கொள்ளுதல். சோ இங்க வந்து புத்திசத்தோட முக்கியமான ஒரு விஷயமா வந்து நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா பிராமணியத்தை வந்து முறித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. இங்க வந்து என்னன்னா இந்த பிராமணிசம் ஹிந்துவிசம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிராமணிசம் அப்படிங்கறதுதான் வந்து ஒரு டாமினண்டா வந்து இருந்ததான் நம்ம வந்து பழைய கிளாஸ் இது வந்து வகுப்புல எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். சோ அதே மாதிரி இந்த பிராமணிசத்தை வந்து ஒரு முறிவு செய்யணும், அதை வந்து ஒரு அதை வந்து முறித்து தள்ளணும், அதை வந்து அதுதான் வந்து இதோட அடிப்படை கொள்கையா வந்து நம்பிக்கையா வந்து இருந்தது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து படைப்பாளியா ஏற்றுக்கொள்வது, அதே மாதிரி ஒரு புனித நீராடல் செய்யறது மூலியமா வந்து புண்ணியத்தை வந்து பெறுறது, அதே மாதிரி அந்த ஜாதி வெறியோட மாயையை வந்து சுமந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாவத்தை மீட்கிறதுக்கு வந்து உடலை வந்து சித்திரவதை செய்வது, அதாவது நான் வந்து பாவத்தை போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிபாட்டு முறை அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து உடலை வற்புறுத்தி நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒரு எதிரான ஒன்னாதான் வந்து இந்த புத்திசம் வந்து இருந்தது. பார்த்தோம் அப்படின்னா பௌத்த பார்வையில பார்த்தோம், அதாவது புத்திசத்தோட பார்வையில பார்த்தோம் அப்படின்னா படைப்பாளி இல்லை என்பதால் எல்லா சமூக நிறுவனங்களும் ஒரு படைப்பாளி வந்து கிடையாது. ஆனா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு, ஃபேமிலி, குடும்பம், அதுக்கப்புறம் தொழில் பிரிவு, அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்த அரசாட்சி, இது எல்லாமே வந்து மனுஷன்தான் வந்து உருவாக்கிக்கிட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரசாட்சி மற்றும் ஜாதியை நீக்குதல். சோ இந்த அரசாட்சி மற்றும் ஜாதி இந்த ரெண்டு நிறுவனமுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிராமணியத்துல வந்து ஒரு தெய்வீகமாக நியமிக்கப்பட்டதாக கருதப்பட்டுச்சு. சோ இந்த அரசாட்சி இந்த காஸ்ட் அப்படிங்கிறது வந்து கடவுள் தான் நமக்கு வந்து வலியுறுத்தினாரு அப்படின்னு நம்ம வந்து ஹிந்துவிசத்துல வந்து சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த பிராமணிசத்துல வந்து சொல்லுவோம் இல்லையா. சோ அதுக்கு எதிரானதாதான் வந்து இந்த புத்த மதம் வந்து இங்க வந்து இருக்கு. சோ சமூக ஏற்பாடுகள், அதாவது சமூக ஏற்பாடுகளை சீரமைப்பதற்கான தூண்டுதலும் சட்டமும் பௌத்தரிடத்துல இருந்து வரலாம். அதாவது இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து இந்த புத்த மதம் வந்து வலியுறுத்துச்சு. அதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது புதிய சமூக ஏற்பாடுகளை வந்து ஒரு கருத்தியல்ல கொன்றதுக்கு வந்து இந்த பௌத்த சமூகத்தோட தத்துவத்தின் அடிப்படை வந்து நமக்கு வந்து ஒரு 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 எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம்.
சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிகை மறுபதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புத்திசத்தோட ஒரு சமூக தத்துவம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமூகத்துல உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து முற்றிலும் வந்து அழிக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்றதுனால வந்து என்னன்னா, இந்த பௌத்த சமூக நெறிமுறைகள் வந்து எதை வலியுறுத்தினாங்க அப்படின்னா, இந்த சமத்துவ சமுதாயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நாகரிக வாழ்க்கைக்கான அதாவது அந்த சமத்துவ சமுதாயம் வந்து எப்படி புத்த மதம் வந்து பார்த்துச்சு அப்படின்னா, அது ஒரு நாகரீக சமுதாயமா வந்து அதை வந்து வலியுறுத்தினாங்க. சோ ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் தான் ஒரு நாகரீகமான சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து இவங்க வந்து முன்னிறுத்தினாங்க. அதே மாதிரி புத்தர் காலத்திலயும் சரி, இப்ப தற்காலத்திலும் சரி, பகுத்தறிவு மனித நேயவாதிகளை வந்து இது வந்து ரொம்ப அதிகமா கவர்ந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். புத்த மதத்தை புத்த மத கொள்கைகள் வந்து அதிகமா வந்து அவங்களை வந்து கவர்ந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த காரணங்களுக்காக தான் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது, அதாவது அந்த மனித நேயத்தை மற்றும் பகுத்தறிவு சார்ந்த அந்த கொள்கைகள் வந்து இந்தியால மட்டும் இல்லாம உலகம் முழுவதிலும் இந்த புத்த மதத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா வர்றதுக்கான ஒரு காரணமா வந்து இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி மிகை மறுபதிவு அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத வந்து எல்லாரும் பகிர்ந்து உள்ளன, எல்லாரும் சமமா இருக்கணும், ஒரு ஏற்றத்தாழ்வுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு தத்துவமா தான் இது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புத்த மதத்தோட வளர்ச்சி மற்றும் சரிவு. சோ இந்த புத்த மதம் இதோட வளர்ச்சி மற்றும் சரிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் புத்தரோட சகாப்தத்தை வந்து தொடர்ந்து சில நூற்றாண்டுக்குள் அதாவது புத்தர்கிட்ட இருந்து தான் இந்த புத்த மதம் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ அது அவர்கிட்ட இருந்து தோன்றிய இந்த தத்துவம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, கிழக்கு இந்தியால அதன் முந்தைய இடத்துல இருந்து வந்து பரவுச்சு. சோ அது ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து, அது உருவான இடத்துல இருந்து பிற பகுதிகளுக்கும் வந்து இந்த புத்த மதம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த புத்த மதம் வந்து பரவும் போது அதோட தத்துவமும் வந்து அந்த தத்துவத்தோட உள்ளடக்கமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அது விரிவடைஞ்சிச்சு. அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா புதிய சூழல்கள் மற்றும் மாற்றப்பட்ட சமூக செயல்பாடுகளும் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தொடர்பு மூலம் வந்து மாற்றப்பட்டுச்சு. சோ அந்த அடுத்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அரசர்களும் பிற உயர் அடுக்கினரும் அதன் விரிவாக்கத்திற்கு ஆதரவை வந்து வழங்கி, அதாவது அந்த புத்திசத்தோட அந்த விரிவாக்கம் பல பகுதிகளில் வந்து இந்த புத்திசம் வந்து பரவணும் அப்படின்னு நிறைய அரசமார்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவை வந்து தெரிவிச்சாங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். கிமி 2ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இலங்கையிலையும் சரி, தெற்காசியாவிலையும் சரி, அதுக்கப்புறம் 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்திசம் அப்படிங்கிறது வந்து இந்தியால மட்டும் இல்லாம, இலங்கையில மட்டும் இல்லாம, தென்கிழக்கு ஆசியாவில மட்டும் இல்லாம இது வந்து என்ன அப்படின்னா பல்வேறு பகுதிகளில் வந்து இது வந்து நிறுவப்பட்டுச்சு, நன்கு பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ பௌத்த தத்துவம் அப்படிங்கிறது அந்த புத்த மதத்தோட அந்த பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நிலையானதா வந்து இருக்கல. அந்தந்த டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரி அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ இந்த முரண்பட்ட சித்தாந்தங்கள் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோட தாக்கம் வந்து என்ன ஆரம்பிச்சிச்சு, அதாவது இந்த தத்துவங்கள்ல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு காரணமா வந்து நம்ம வந்து பாக்குறோம். அடுத்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு 3 இத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த புத்த மதத்துல ஹினாயனா, மகாயானம் மற்றும் தந்திராயனா அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த ஹினாயனா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா புத்தரோட இறப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்திசத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த ரிலிஜனோட அந்த ஒழுங்குகள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா
அத வந்து தீர்மானிக்கிறதுக்கான ஒரு ஒரு சபையா தான் வந்து ஹினாயனா வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புத்தரோட மரணத்திற்கு பிறகு வந்து உருவான அந்த ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஹினாயனா அப்படிங்கிறது. அந்த சபை தான் வந்து ஹினாயனா அப்படிங்கிறது வந்து. சோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பழமையான மரபுகள வந்து நம்புறவங்களுக்கோ, அதாவது புத்தரோட செய்திய வந்து மிக உயர்ந்த மற்றும் முழுமையான கணக்க வந்து பிரதிநிதிப்படுத்துவதற்குமான ஒரு 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 புரிதல வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த ஹினாயனா வந்து இருந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ இந்த ஹினாயனா மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, தெரவாடா மற்றும் ஹினாயனா வந்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை, பர்மா, தாய்லாந்து, வியட்நாம் இந்த நாடுகள்ல எல்லாம் வந்து அதிகமாவே இருந்தது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ இது வந்து இந்த ஹினாயனா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு அ பல பண்டைய இந்திய இலக்கியத்தின் நிலையான அமைப்பு. அதாவது என்னன்னா, ஒரு மரபு வழி போதனை, துறவற அமைப்பு. அ அதாவது பாமரர்களுக்கு இடையே தெளிவாக கட்டமைக்கப்பட்ட நிறுவன வேறுபாட்டை வந்து கொண்டுள்ளது. இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு மரபு வழி தத்துவத்த வந்து பயன்படுத்தக்கூடியதாகவும், அ துறவற அமைப்ப வந்து பின்பற்றணும் அப்படின்ற கொள்கையையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா தான் வந்து இந்த ஹினாயனா வந்து இருந்தது. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹினாயனா நியதிப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு தியான நுட்பம் மற்றும் சடங்கு இதுல வந்து வழிவகுக்கக்கூடிய நிலைகள வந்து வழங்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் மகாயானம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நேபாளம், சிக்கிம், சீனா, கொரியா, ஜப்பான் போன்ற இடங்கள்ல வந்து இந்த மகாயானம் அப்படிங்கிற சபை வந்து அதிகமா வந்து பரவ ஆரம்பிச்சது. சோ இதோட முக்கியமான கொள்கையா வந்து எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் ஒரு பக்தி இறையியல் மற்றும் மாயாஜாலத்திற்கு மிகவும் சுருக்கமான தத்துவமா தான் இது வந்து பார்க்கப்பட்டுச்சு. அது முக்கியமா எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சீனாலையும் ஜப்பான்லயும். சோ இங்க இது வந்து என்னன்னா ஒரு துறவு மற்றும் தீவிரமான வடிவங்கள்ல அதாவது துறவை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மகாயானம் அப்படிங்கிறதோட ஒரு கொள்கையா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தந்திராயணம். இந்த தந்திராயணம் இந்த வேர்ட்ல இருந்தே தெரியும். இந்த தந்திரா அப்படின்னாலே வந்து என்னன்னா ஒரு மாயாஜாலம், ஒரு அத வந்து பயன் அத வந்து ஒரு மந்திர சக்திகள வந்து பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இந்த தந்திராயணா அப்படிங்கிறது வந்து இருந்தது. சோ இந்த பௌத்த தத்துவத்தோட 3வது கட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த தந்திராயணா இந்த ஒரு மாயாஜாலத்த வந்து அதாவது மாய பரிணாமத்த வந்து இணைக்கிறது அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்லப்படுது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, வஜ்ரயானத்த வந்து பின்பற்றவர்கள் வஜ்ரா என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி மந்த சக்திகளை பெறுவதன் மூலம் ரட்சிப்பின் விடுதலையை சிறப்பாக அடைய முடியும். அதாவது மந்திர சக்தி மூலியமா நம்ம கிட்ட இருக்கு மந்திர சக்தியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ரட்சிப்பு அடையலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த தந்திராயணா சபையில வந்து அதிகமா வந்து இருந்ததா நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த தந்திராயணாவை வந்து பின்பற்றவங்க பெரும்பாலும் யாரா இருந்தாங்க அப்படின்னா, பற்றின்மை மற்றும் மனப்பயிற்சியின் உயர்நிலையை வந்து அடைந்தவர்கள் தான் வந்து இந்த அமானுஷ்ய சக்தியை வந்து பெற்றாங்க. அதாவது அந்த மாயாஜால சக்தியை வந்து பெற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லைஃப்ல வந்து எந்த ஒரு பற்றுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிடிப்புமே வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து மன பயிற்சிய மன மன அதாவது அந்த தியானங்கள் மூலியமா மனத்தோட அந்த உயர்ந்த நிலையை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாயாஜால சக்தியில வந்து பெற முடியும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஆஹ் ஒரு பேரின்பத்திற்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்க இந்த மந்திர சக்தியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 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 பேரின்பம் கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து இந்த மந்திர சக்திகளை பயன்படுத்துறதுக்கான ஒரு வழிவகையா வந்து இங்க வந்து சொல்லப்பட்டது. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நியோ பௌத்த இயக்கம். சோ அந்த நியோ பௌத்த இயக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னன்னா பிராமண சமூக அமைப்புக்கு எதிரான ஒரு அமைப்பு. இது வந்து என்னன்னா ஜாதி அடிப்படையிலான சமூக சமத்துவமின்மைக்கு வந்து எதிரான ஒரு அமைப்பா தான் வந்து இந்த நியோ பௌத்த இயக்கம் வந்து உருவாச்சு. அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா டாக்டர் அம்பேத்கரே வந்து இந்த பௌத்த மதத்தோட மறுமலர்ச்சிக்கு வெகுஜன மக்கள் வந்து பின்பற்றுறதுக்கு வந்து அவரே வந்து ஒரு வழிவகுத்தாரு அப்படின்னு இங்க வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்துவிசம்ல
இந்த ஜாதிய வேறுபாடுனால வந்து சில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அன்இக்குவல் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இருந்தது அப்படிங்கிறது வந்து இந்த புத்த மதத்துல வந்து இல்ல அப்படிங்கிறதுனால அவர் வந்து இத அதிகமா வந்து வெகுஜன மக்கள் கிட்ட ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஆஸ்பெக்டா வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ இங்க வந்து என்னன்னா தீண்டாமையை ஒதுக்குறது, அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் சுரண்டல், அவங்க கிட்ட இருந்து விடுதலை. சோ இந்த மாதிரியான சமூகம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றதுக்கு வந்து இந்த நியோ பௌத்த இயக்கம் வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா வந்து இருந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பௌத்தத்தின் வீழ்ச்சி. சோ இந்தியாவுல வந்து இந்த பௌத்தத்தோட வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஆஹ் ஒரு இந்தியாவுல வந்து பௌத்தத்தின் வீழ்ச்சி எப்படி இருந்தது, அதோட செயல்முறை வந்து எப்படி பகுப்பாய்வு செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பௌத்தத்திற்கும் இந்து மதத்திற்கும் இடையிலான ஒற்றுமையையும் இந்து மதத்துல வந்து பௌத்தத்தோட தாக்கத்தையும் வந்து நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஆஹ் பௌத்தத்தோட வீழ்ச்சி வந்து இந்தியால இருக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்மா அல்லது அவதாரம் பற்றிய அந்த கருத்து வந்து இரு மதங்களுக்கும் இடையே வந்து பொதுவானது. இந்த இரண்டு மதங்களுமே வந்து என்னன்னா விலங்குகளின் உயிரை எடுப்பதற்கு வந்து எதிரான ஒன்று. அதே மாதிரி புத்தர் வந்து என்னன்னா பட் இந்து மதம் அப்படிங்கிறது வந்து உருவ வழிபாடு மற்றும் பிற வழிபாட்டு முறைகளுக்கு வந்து மாற்றப்பட்டது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா வந்து இருந்தது. பட் இவங்க வந்து என்ன அப்படின்னா புத்தர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா அவரோட கொள்கை வந்து என்ன அப்படின்னா தன்னை பின்பற்றுபவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தியானங்களை மட்டும்தான் வந்து பரிந்துரைத்தாரு. பட் இங்க வந்து என்னன்னா அந்த இந்து மதத்தோட இன்ஃபுளுன்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து பௌத்தத்தோட வீழ்ச்சிக்கு வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பௌத்தத்தோட ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் பௌத்தத்துக்கும் ஹிந்துவிசத்துக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இந்த புத்தர் வந்து யாரு அப்படின்னா விஷ்ணுவோட ஒரு 10வது அவதாரமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பௌத்தம் வந்து பிறந்த மண்ணிலேயே வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பின்னடைவை வந்து சந்திக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து பௌத்த மதத்தோட வீழ்ச்சிக்கான ஒரு முதல் தளமா வந்து இங்க வந்து அமைந்தது. அதே மாதிரி இந்த பௌத்தத்தோட மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது 4 முதல் 9ஆம் நூற்றாண்டு வந்து என்ன அப்படின்னா இந்து மற்றும் பௌத்த போராட்டம் வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து இங்க வந்து வீழ்ச்சிக்கு காரணமா வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுல வந்து இந்த பௌத்தத்தோட வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு அதோட அழிவு மற்றும் ஒரு அதுக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு உறிஞ்சுதல், அதாவது ஒரு ஏதோ ஒரு உந்துதல் வந்து காரணமா இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இந்துக்களோட துறவிகளின் கட்டளைகளை அதற்கு ஏற்ப வந்து ஏற்பாடு செய்யறது. அதாவது இங்க வந்து என்னன்னா இந்த முஸ்லீம் இந்துத்துவம் மற்றும் இந்த புத்திசத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்து மதத்தோட அந்த ஒரு கொள்கைகள் இதெல்லாம் வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான சிதைவுக்கான ஒரு காரணமா வந்து சொல்லப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறது இது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினர் மத்தியில் மதம். சோ பழங்குடியினர் மத்தியில மதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினர் அப்படின்னாலே யாரு அப்படின்னா அவங்கதான் வந்து ஒரு பூர்வ குடிகள், அதாவது இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோ இவங்க வந்து என்னன்னா இந்த மதத்தை வந்து எப்படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட மதம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்களோட செயல்முறைகளோட வந்து கலந்த ஒன்னாதான் நம்ம வந்து பாக்குறோம் பழங்குடியினர் மத்தியில மதம் அப்படிங்கிறது வந்து. சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாகவோ அல்லது ஒரு எல்லைக்குட்பட்டோ வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. பழங்குடியினரோட மதத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது. சோ இவங்களோட மதம் வந்து இதுதான் இவங்களோட எல்லை வந்து இதுதான்
அப்படின்னு நம்மளால வந்து பிரிச்சு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களோட வாழ்வு வந்து எப்படி இருக்குன்னா இயற்கையோட கலந்த ஒன்னாதான் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து அஹ், இயற்கையை வழிபடுறது, ஆஹ் அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பிலீவ்ஸை வந்து நம்புறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவங்க அதிகமா வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அதாவது இந்த பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க என்னன்னா மனித உலகிற்கும் மனிதர் அல்லாத உலகிற்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை வந்து அரிதாகவே அவங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பார்த்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்ன அப்படின்னா உம் ஒரு இவங்களோட ரிலிஜன், அதாவது இண்டிஜினஸ் பீப்புளோட ரிலிஜன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை வந்து விவரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா, ஒரு ஒரு அவங்க சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பை விவரிக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலோட சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் வந்து இவங்களோட ரிலிஜன் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பழங்குடியினரோட மதத்தை வந்து விவரிக்கிறதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டா நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மனித ஆற்றலுக்கு மேம்பட்டதான ஒரு நம்பிக்கை. சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு குறைந்த எண்ணிக்கையிலான கடவுள்கள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்களை தான் வந்து இவங்க வந்து நம்புறாங்க. இவங்களோட ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு இயற்கையோட கலந்த ஒன்னாதான் இருக்கும் அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம வந்து சொல்லப்படுறோம். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கேங்க்ரியோவோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியோட அறைவலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாகா இனத்தினர் வந்து கடவுளை பற்றி சுட்டி காட்டும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து என்னன்னா அந்த தெய்வீகம் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவ கருத்தோட ஒத்து போகுது. அந்த பழங்குடியினரோட இந்த தெய்வீக கருத்து அப்படிங்கிறது வந்து என்னன்னா கிறிஸ்தவ கருத்தோட ஒத்து போறதா வந்து இங்க வந்து சொல்றாங்க. இந்த பழங்குடியினரோட மதத்தை வந்து உள்ளூர் மொழியில வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா அபியோவோ, அதாவது அமியோவோ, கசா, அஹவா அல்லது வரிபாரா என்று ஒரு அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து கடவுளுக்கான பெயர்களா வந்து இந்த வழிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்னன்னா அதாவது இந்த பழங்குடியினர் அது முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரைபல் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பெரும்பாலான சடங்குகள் வந்து மிகவும் அணுகக்கூடிய மற்றும் சுறுசுறுப்பான, அதாவது இவங்களோட இது வந்து என்னன்னா இம்மிடியட்டா வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்க இருக்கக்கூடிய பொருட்களோட இயற்கையை சார்ந்த ஒரு பொருளோட வந்து இவங்களோட அந்த வழிபாட்டு முறை அந்த சடங்குகளை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த அனிமிசம், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிற அது மேல அது ஒரு ஆக்டிவ் ஸ்பிரிட்டை நோக்கி தான் வந்து இவங்களோட வழிபாட்டு முறை வந்து இருக்கும். அதாவது அந்த ஆவியை நோக்கி அந்த விதமான ஒரு நம்பிக்கை வந்து இவங்க கிட்ட வந்து இருக்கும். பட் இவங்களோட அந்த ஒரு வழிபாட்டு முறை வந்து அப்படிங்கிறது வந்து என்ன தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகத்தை வந்து நோக்கி இல்லை. ஸோ அந்த அவங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வழிபடுறதா இவங்களோட ஒரு பழக்கமா வந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் மரமா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், எதுவா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட வழிபாட்டு முறை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த உத்தரகாண்ட் ஜாட் மத்தியில பார்த்தோம் அப்படின்னா அந்த குலதெய்வங்களோட அந்த ஆதிக்கம், அதாவது குலதெய்வத்தை வந்து வழிபடக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டு முறை வந்து இவங்களுக்கு வந்து இருந்தது. சோ அது வந்து என்னன்னா குல்தேவ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கடவுள் முறை. இங்க வந்து என்னன்னா அந்த குல்தெய்வத்துவம் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் கிடையாது, மூதாதையர்களுக்கு வந்து கிடையாது. அவங்க யாரு அப்படின்னா ஒரு குலதெய்வத்தோட புரவலர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் வந்து இருக்கிறாங்க. இந்த தெய்வங்கள் வந்து யாரு, அந்த குலதெய்வத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா ஒரு முழு மனித குணாதிசயங்கள், ஒரு மனுஷனுக்கான குணாதிசயம் என்ன இருக்குமோ அதுதான் வந்து அந்த குலதெய்வத்துவாக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ மனுஷனுக்கு வந்து எப்படி உணவு, உடை, பிற விஷயங்கள்ல வந்து அவனுக்கு வந்து விருப்பு வெறுப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த குல்தேவ்துக்காகவும் இந்த குல்தேவ்தா அப்படிங்கிற அந்த தெய்வீக
தெய்வத்துக்கும் வந்து என்னன்னா உணவு, உடை மற்றும் பிற விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து விருப்பு வெறுப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அந்த குல்தேவதாவோட முக்கியமான ரோல் என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த குடும்ப மெம்பர்ஸ வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்யறதா வந்து இந்த குல்தேவதாவோட ரோலா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இங்க இந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சு, இல்ல ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட கனவு வந்தா கூட இந்த இண்டிஜினஸ் பீப்புள் வந்து எப்படி நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, இந்த குல்தேவா, அந்த குலதெய்வம், அந்த குலதெய்வா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஏதோ கோபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோபத்த தீர்க்கிறதுக்கான சில வழிபாட்டு முறைகள், சடங்குகள் அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவங்க கிட்ட வந்து அதிகமா இருந்ததா நம்ம வந்து பார்க்கப்படுறோம். அதே மாதிரி ஆ இவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னாலே வந்து என்னன்னா, அந்த தெய்வத்தோட கோபமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இவங்ககிட்ட வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் மற்றும் சடங்கு. சோ இந்த ஆரோக்கியம் மற்றும் சடங்குலையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மதத்தோட கொள்கைகள் வந்து அந்த தெய்வத்தோட கொள்கைகள் தெய்வத்தோட அந்த நம்பிக்கை வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாகாவோட ஜென்னா, அந்த நாகா ட்ரைப்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சடங்குகள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆஹ் இந்த சடங்கு வந்து பொதுவாவே வந்து இந்த சடங்கு வந்து எதுக்கு செய்வாங்க, எதோட நோக்கமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நோய், அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய தீமைகள், அதுக்கப்புறம் வந்து இயற்கை பேரழிவுல இருந்து வந்து அந்த சமூகத்தை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கிராசியா என்ற ட்ரைபல் பீப்புள் கிட்ட வந்து சீத்தல மாதா அப்படின்ற தெய்வத்தை வந்து வழங்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. இந்த சீத்தல மாதா அப்படின்னா இந்த தெய்வத்தை வந்து எதுக்கு வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அம்மை நோயில இருந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு 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 ஆஹ் பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் வந்து இந்த சீத்தல மாதா தெய்வத்தை வந்து வணங்குறாங்க. அதே மாதிரி இந்த இந்த சீத்தல மாதாவை வழிபடக்கூடிய இந்த வழிபாட்டு முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கிராசியா என்ற பழங்குடியினருக்கு மட்டுமே வந்து ஒரு சொந்தமானதா மட்டும் இல்லாம, இந்த சடங்குகள வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களுடையும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த கிராசியா தெய்வங்கள் வந்து என்ன இவங்க வந்து இந்த கிராசியா இனத்தினர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தெய்வங்களுக்கு வந்து இந்த களிமண்ணால செய்த குதிரைய வந்து அந்த ஊரை நோக்கி வச்சுட்டு, அதுல வந்து கத்திய வந்து அவங்க கைப்பிடியில வச்சுட்டு, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சிலைகளை நிறுவுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தெய்வங்கள் வந்து அந்த கிராமத்த வந்து பாதுகாக்கும். பல தீமைகள வந்து விலக்கி கொடுக்கும். இது வந்து நன்மையை மட்டுமே குடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா தான் வந்து இந்த சடங்கு வந்து பின்பற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் தெய்வங்கள் மற்றும் புனித நிலப்பரப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பழங்குடியினர் மக்கள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு உயிருள்ள உலகு. அதாவது அவங்கள சுத்திலும் ஒரு இயற்கை தான் இருக்கும். மரம், செடி, கொடி அப்படின்ற ஒரு சூழல்ல தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அது வந்து என்னன்னா, ஒரு இயற்கையோட இணைந்த ஒரு உயிருள்ள உலகு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பட் இப்ப இருக்க காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய டியூ டூ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஆர்பனைசேஷன்னால வந்து நெறைய மரங்கள வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம் அப்படின்னும் பொழுது, இவங்களுக்கான அந்த ஒரு ஒரு சுற்றுச்சூழல வந்து ஒரு தெய்வமா வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து குறைந்து கொண்டது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆ ஸோ இந்த சுற்றுச்சூழல் வழிபாட்டுக்கு வந்து இந்த தற்காலத்துல ஏற்பட்ட அந்த சமூக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து சொல்லப்படுது அந்த வழிபாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மறைந்து வரும் பழங்குடி மதங்கள். சோ இந்த பழங்குடி மதங்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்ப மறைஞ்சுக்கிட்டே தான் வருது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நெறைய எஜுகேட்டட் வந்து நம்ம வந்து வர ஆரம்பிச்சுட்டோம். நெறைய பேர் கல்வி அறிவு பெற வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் வந்து அவங்களோட அந்த அ பரம்பரையான அந்த ஒரு தொழில செய்யறத விட்டுட்டு, அந்த படிப்பறிவு மூலியமா அ மற்ற வேலைகளுக்கு போக ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களுடைய அந்த மத பழக்கங்கள், சடங்குகள் அதெல்லாம் பின்பற்றக்கூடிய பழக்கம் வந்து மிகவும் குறைந்துருச்சு அப்படின்னு குறைஞ்சுட்டே வந்துருச்சு. குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவே வந்து என்னன்னா, அவங்களோட அந்த மதம், அதோட சடங்கு முறைகள் வந்து மறையறதுக்கான ஒரு காரணமா வந்து சொல்லப்படுது. இன்றைய வகுப்புல நம்ம வந்து, அ
சீக்கிசம் அதோட வாழ்வியல் முறை, அதுக்கப்புறம் புத்திசம் அதோட கொள்கைகள், அது வந்து எப்படி இந்தியாவுல வந்து வளர ஆரம்பிச்சது, எப்படி சரிவை வந்து கண்டுச்சு. அதே மாதிரி பழங்குடியினர் மத்தியில வந்து மதம் வந்து எப்படி இருந்தது, அவங்க வந்து மதத்த வந்து எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைய வகுப்புல நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதன் தொடர்ச்சியா வந்து அடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்ப்போம். நன்றி.